ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. மோஸ்ட்லி நம்ம ஜாப் எடுக்கணும் இல்லை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கான ரீசனே நல்லா சம்பாதிக்கணும் தான். ஐடிக்கு போனால் அவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம் நிறைய பேர் சும்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்லைனில் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி ரியலாக மார்க்கெட்டில் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அது மூலிமா எக்ஸாக்டாக எந்தெந்த ரோலுக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, லைக் ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சாப்லேருந்து டெஸ்டிங்லேருந்து யூஎக்ஸ் டிசைனர்லேருந்து எல்லா ரோலுமே கவர் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு இருக்க ரோலில் எவ்வளோ சேலரி வாங்க முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா இதை வச்சு நீங்கள் எந்த ரோலுக்கு போனால் இந்த மாதிரியான சேலரி எடுக்கலாமோ அந்த ரோலை நீங்கள் பிக் பண்ணியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போத் ஏதாச்சும் நல்ல சேலரி ரோல் பிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை பிக் பண்ணி படிச்சுட்டு இருக்கவங்க அந்த ரோலுக்கு எவ்வளோ சேலரி வரணும்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், என்னோட நேம் நவீன். நான் ஐடியில் ஹச்சாராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல் வீடியோஸை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் வரணும் இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஐடியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் ரோல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி சேலரியை ஒரு ரோலையும் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி அதுக்கு நம்ம எந்த டேட்டா யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா நௌக்கரியை வச்சே பார்ப்போம். இப்போ நௌக்கரியில் நிறைய பேர் ஜாப் தேடுறவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரியில் அவங்க கரண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எவ்வளோ சேலரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஹச்ஆரை நாங்களே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் அதை வச்சு ஒரு பேசிக் டேட்டாவில் எவ்வளோ சேலரி தான் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ வரையும் அந்த ரோலுக்கு வாங்க முடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கு நான் நௌக்கரி எடுத்திருக்கேன். நௌக்கரிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுலாம் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன்னா ஒரு ஃப்ரெஷர் ஆப் ஒரு ஜாவா டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களே ஒரு 20,000 15,000 10,000 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு 5 இயர்ஸில் தான் ஒரு ஆக்சுவலாக ஒரு கரியரோட ஒரு ரோலோட க்ரோத்தையோ ஒரு நல்ல சேலரியோ கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். அதனால் நான் 5 to 6 இயர்ஸ் எடுத்திருக்கேன். 5 to 6 இயர்ஸ்லையும் இப்போ ரீசெண்டாக 15 டேஸ்க்குள்ளே ஆக்டிவாக வாங்கிட்டு இருக்கவங்க, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா பார்க்க போகிறோம். ஒரு ரோலாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம அதில் எடுத்துக்கிற ரோல் தான் ஜாவா டெவலப்பர். ஒரு ஜாவா டெவலப்பர் எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலாக 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஜாவா டெவலப்பர் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறப்ப இங்கே நீங்களே பார்க்க முடியும். இந்த இடத்துல 13 lakhsன்னு போட்டுருக்கு. ஸோ 13 lakhsனால் லேக்ஸ் பேர் ஆனம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சேலரியை ஒரு இயருக்கு தான் கால்குலேட் பண்ணி சேலரியாக பேசுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 12 lakhs per annumனா 12 lakhs அப்படிங்கிறத 12 மந்த்ஸுக்கு பறிச்சிங்கன்னா மாதம் 1 லட்சம். அந்த 1 லட்சத்தில் பிஎஃப் மற்ற விஷயங்கள்லாம் போக உங்களுக்கு கைக்கு வரும். அதனால் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி லேக்ஸ் எவ்வளோ லேக்ஸ் பர் ஆனம்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எல்பியை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்பருக்கு 13 எல்பிஏ வாங்கிட்டு இருக்காங்க. 8.25 எல்பிஏ, 6.5 எல்பிஏ, 9 LPA, 12.5 lakhs, 14 lakh, 8.7 lakh, 18 lakhs, 11 lakhs, 9 lakhs, 17 lakhs, 10 lakhs. ஸோ ஒரு ஜாவா டெவலப்பருக்கு ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் ஒருத்தரோட ஸ்கில்லை பொறுத்து 10 LPAல ஸ்டார்ட் பண்ணி 15 LPAக்குள்ளே ஆவரேஜாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 10 to 15 LPAனா ஆவரேஜாக உங்களால் நியர்லி ஒரு 1 lakh per month வரையும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ஒரு பைத்தான் டெவலப்பர் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைத்தான் டெவலப்பருக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ சேலரி வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ சென்னையிலே. ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபர்ஸ்ட் உங்களாலே பார்க்க முடியும். 7 lakhs per annum, 15 lakhs per annum, 13 lakhs per annum, 12.5 lakhs per annum, 6 lakhs per annum, 3.9, 6 lakhs per annum, 17 lakhs per annum, 14 lakhs, 14 lakhs, 10 lakhs, 7.5 lakhs, 8 lakhs, 5.2, 9 lakhs, 11 lakhs, 11 lakhs, 8.15, 11 lakh per annum. ஸோ ஒரு ஆவரேஜாக பைத்தான் டெவலப்பராக இருந்துகிட்டு இருக்கவங்க நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. இப்போ மார்க்கெட்டில் ஆவரேஜாக ஒரு 8 LPAல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 to 13 LPAக்குள்ளே சொல்லலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பைத்தான் டெவலப்பர் ரோல் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை போக போகிறீங்கன்னா ஸோ இந்த சேலரியில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதோட சேலரி பர் மந்த்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 அந்த மாதிரியான ரேஞ்சில் உங்களுக்கு பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அடுத்து நம்ம தேடா பார்க்க போகிறதா நிறைய பேர் நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு நான் மேர்ன் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஃபுல் ஸ்டாக்கில் ரொம்ப ஒரு ஹை பீக்காக இருக்கிறது நான் மேர்ன் ஸ்டாக் தான். ஸோ மேர்ன் ஸ்டாக் டெவலப்பருக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம். 11 lakhs per annum, 8 lakhs per annum, 15 lakhs per annum, 8 lakhs per annum, 9 lakhs per annum, 22.8 lakhs per annum, 9 lakhs per annum, 13 lakhs per annum, 13.8 lakhs per annum, 12 lakhs per annum,
11.5 lakhs per annum. ஸோ இந்த MERN ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆவரேஜாக சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 LPA சேம் ஜாவா டெவலப்பர் வாங்குற அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ஆட்டோமேஷன் டெஸ்டிங். பிகாஸ் டெஸ்டிங்குள்ளே வந்தாவே நிறைய பேர் ட்ரெண்டாக இப்போ ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்குது இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான். ஸோ இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரோலுக்கு எவ்வளோ சேலரி வழி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 6.5 lakhs per annum, 10 lakhs per annum, 5 lakhs, 7.5 lakhs, 6 lakhs, 9 lakhs, 4.8 lakhs, 8.5 lakhs, 6.4 lakhs, 5.5 lakhs, 9 lakhs, 8.5 lakhs, 6 lakhs, 8.6 lakhs, 7.5 lakhs. ஸோ ஆவரேஜாக ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியருக்கு ஒரு 6 lakhsலேருந்து 8 lakhs வரையும் சேலரி கொடுத்துட்ருக்காங்க இப்போ இருக்க மார்க்கெட்டில். ஸோ நான் உங்களுக்கு அதையும் ஷோ பண்ணியிருந்தேன். தென் அடுத்தது UXY டிசைனருக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ UI/UX டிசைனர் எவ்வளோ சேலரி வரையும் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakhs per annum, 18.5 lakhs, 5.15 lakh, 0.50, 6.15, 6.8, 9 lakhs, 7.9 lakhs, 11 lakhs per annum, 14 lakhs per annum, 7.25, 11.5 lakhs, 14.5 lakhs, 13 lakhs, 13.95 lakhs. ஸோ ஒரு ஆவரேஜான UXY டிசைனருக்கு ஒரு 8 to 12 to 13 lakhs வரையும் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 to 12 lakhs அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மந்த்லி சேலரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 70 to 80,000, 90,000 அந்த மாதிரியான ரேஞ்சில் உங்களால் வாங்க முடியும். ஸோ அடுத்தபடியாக ரொம்ப ஹை சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல் ப்ரொஃபைல் தான் இந்த டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 5 to 6 yearsக்குள்ளேயே 5 yearsல 23 lakhs, 20 lakhs, 31.15 lakhs, 30 lakhs, 20.7 lakhs, 14 lakhs, 21 lakhs, 22.5 lakhs, 25 lakhs, 20 lakhs, 17 lakhs, 20.5 lakhs. ஸோ ஒரு ஆவரேஜான டேட்டா சயின்டிஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் தான் அது உண்மைதாங்க. ஸோ ஆவரேஜாக டேட்டா சயின்டிஸ்ட் 20லேருந்து 25 LP வரையும் 5 yearsல வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு டெவலப்பரோட ஒரு ஹையஸ்ட் சேலரி இது. அதனால தான் நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் 20 to 25 வரையும் இப்போ மார்க்கெட்டில் 5 yearsலேயே வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ சேலரி ஒரு 5 yearsல வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். 5.5, 7, 15 lakhs, 8.4, 6 lakhs, 7.5, 7.2, 6 lakhs, 6 lakhs, 9 lakhs, 8 lakhs. ஸோ ஆவரேஜாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக என்டர் ஆகக்கூடிய ஜாப் ரோல் தான். ஸோ அப்படி ஈஸியாக என்டர் ஆகக்கூடிய ரோலில் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 5 to 8 LP வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே ஒரு டீசென்ட்டான சேலரி தான். 5 to 8 LPனா உங்களுக்கு ஒரு 50 to 70, 75,000 வரையும் பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக என்டர் ஆகிக்கணும், ஓரளவுக்கு டீசென்ட் சேலரி இருந்தால் போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு சேலரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தபடியாக பார்க்க போகிறது நிறைய பேர் நான் SAP படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, SAPக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன். ஸோ SAPயில் ஒரு 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ SAP பார்த்தீங்கன்னா 5 yearsல 21 lakhs, 8.6, 23.8, 20 lakhs, 12.4, 15 lakhs, 15 lakhs, 14 lakhs, 12.5, 30 lakhs, 9 lakhs, 15 lakhs, 15 lakhs. ஸோ இந்த SAPல பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது. பட் ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு SAP கன்சல்டன்ட் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 15 LP கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக வாங்குறாங்க. அதை தாண்டி ஹையஸ்ட்டாக 20 to 30 வாங்குறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் SAPலேயே ஒரு இம்ப்ளிமெண்ட் சைடு இல்லாமல் வேறு சைடில் இருந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ சேலரியே 8 LP கூட வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆவரேஜாக ஒரு SAP கன்சல்டண்ட்டாக இருக்கவங்க 15 LP வரையும் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வாங்க முடிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு ஃபியூச்சரை நோக்கி இருக்க ஒரு ரோல்னா க்ளவுட் இன்ஜினியர். க்ளவுடை பேஸ் பண்ணி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் ஒரு க்ளவுட் இன்ஜினியருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க. க்ளவுட் இன்ஜினியர்னா நீங்கள் AWS, Azure எதுவாக வேணாலும் இருக்கலாம். மொத்தத்தில் க்ளவுட் பேஸ் பண்ணி இருக்கவங்க, அந்த பேஸ் பண்ணி டெக்னாலஜி பேஸ் பண்ணி போகிறவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க ஒரு 5 yearsலன்னு பார்ப்போம். ஸோ க்ளவுட் இன்ஜினியருக்கு ஒரு 5 years ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா 14 lakhs per annum, 6.5 lakhs, 6 yearsல 25 lakhs, 5 yearsல 11.5 lakhs, அடுத்தது 5 yearsல 14 lakhs, அடுத்தது 6 yearsல ஒரு 14 lakhs, 5 yearsல 9 lakhs, அடுத்து 5 yearsல 12 lakhs, 5 yearsல 11 lakhs,
5 இயர்ஸில் 11 lakhs. ஸோ ஆவரேஜாக க்ளவுட் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க, ஃபியூச்சர் பேஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு க்ளவுட் தான். பிகாஸ் அடுத்த டெக்னாலஜிஸ் எல்லாமே க்ளவுடை பேஸ் பண்ணி தான் மைக்ரேட் பண்ணி மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளவுடில் AWS, Azure எதை நீங்கள் படித்து க்ளவுட் பேஸ் பண்ணி போகணும்னால ஆவரேஜாக இப்போ சேலரியில் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 10 to 15 LP வரையும் சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 1 lakh to 1.2 lakhs per month பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எந்த ரோலுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ட்ரை பண்ணும் ஒரு சிம்பிளாக இருக்க ரோல்னால் நான் சஜஸ்ட் பண்ணுறது சப்போர்ட் இன்ஜினியர் நான் சொல்லுவேன். L1 சப்போர்ட், L2 சப்போர்ட், டெஸ்க்டாப் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 5 yearsல 6 lakhs, 5 yearsல 4.5 lakhs, 3.8, 3.5, 7.5, 4 lakhs, 4.6, 5.7, 9 lakhs, 6.5, 5, 7.6. ஸோ ஆவரேஜாக நீங்கள் சப்போர்ட் இன்ஜினியருக்குள்ளே போகிறீங்கன்னா L1, L2, L3 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. லெவல் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இப்போ ஆவரேஜாக ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 5 to 7 LP, 8 LP வரையும் வாங்கிட்டு இருக்காங்க. இட் மீன்ஸ் ஒரு 50,000 வரையும் உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் சப்போர்ட் இன்ஜினியர். பிகாஸ் இது ஈஸியான ஒரு என்ட்ரி லெவல் ஜாபில் ஒன்று இது சப்போர்ட் இன்ஜினியர் ரோல். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான சேலரி நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே தான் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ சேலரி பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு தெரியுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இட்ஸ் கிவ்ஸ் சம் மோட்டிவேஷன். ஓகே, இவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ண முடியும், அதுக்காக நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ பண்ணணும், நிறைய எஃபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் தான். ஸோ இதை தவிர நான் ஏதாச்சும் ரோல் மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ரோல் படிச்சுட்ருக்கீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி நான் போடுறேன். அதுக்கு நான் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் HR Naveen signing off.